தவறு. இது நம்ம தெரியாமல் பண்ணுறதும் உண்டு, தெரிஞ்சு பண்ணுறதும் உண்டு. ஆனால் தவறு செய்யாத மனிதர்கள்னு யாரும் கிடையாது. அப்படி ஒருத்தவங்க தவறு செய்யும்போது நம்மளில் எத்தனை பேர் அதை தட்டிக்கிட்டு இருப்போம். அப்படி நீங்கள் என்னைக்காச்சும் தவறை தட்டி கட்டியிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட அனுபவத்தை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தன் தவறை தட்டி கேட்காததுனால அவனுக்கு என்னென்ன பாதிப்புகள் வந்துச்சுன்னு ஒரு சின்ன கதை மூலியமாக பார்ப்போம். இது அறிவுக்கடல். நான் உங்கள் ஆர்கே. முன்னொரு காலத்தில் ஒரு இளைஞன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப நல்லவன். எப்படிப்பட்ட நல்லவன்னா தன்னோட சம்பளத்தை கூட தானம் தர்மம் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருந்தான். அவனுக்குன்னு சொந்தம்னு அவங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. வேற யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் நிம்மதியோட தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் அந்த இளைஞன். எங்கே சண்டை நடந்தாலும் நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு அவன் ஒதுங்கி போயிடுவான். அவன் ஒரு பணக்கார முதலாளிக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் தன்னையே அறியாமல் ஒரு விலையுயர்ந்த பொருளை அவன் தவறி உடைச்சிட்டான். இதனால் ஆத்திரமான முதலாளியும் இனிமேலுக்கு நீ வேலைக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. சரி, வேலைக்கு ஏதாச்சும் பண்ணணுமேனு பக்கத்து ஊருக்கு போய் வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணான் அவன். மறாத நாள் காலையில் காட்டு வழியாக பக்கத்து நோக்கி பயணித்தான் அந்த இளைஞன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது 4 பேர் அவன் முகத்தில் துணியை மூடி அடிக்க ஆரம்பித்தாங்க. அடி தாங்க முடியாத அவனும் கத்த ஆரம்பித்தான். இதெல்லாம் கண்டுக்காம அந்த 4 பேரும் பக்கத்தில் இருந்த ஒரு மலையை நோக்கி அவனை இழுத்துக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. நான் எந்த தப்பும் பண்ணாதவன், என்னை எதுக்கு அடித்து இழுத்துக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அதில் ஒருத்த மட்டும் பேச ஆரம்பித்தான். நாங்கள் இந்த நாட்டோட படை வீரர்கள்னும் இன்றைக்கி காலையில் ஒரு திருடனை பிடிச்சதாகவும் திருடனுக்கு மன்னர் மரண தண்டனை விதித்ததாகவும் அந்த மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி இந்த மலை மீது அவனை எரிய சொல்லி மன்னர் கட்டளையிட்டார்னு சொன்னான். அப்படி தண்டனை நிறைவேற்றுறதுக்கு போகிற வழியில் திருடன் தங்களுக்கு 1000 பொற்காசுகள் வீதம் 4000 பொற்காசுகள் தர்றதா திருடன் சொன்னதாகவும் அவனுக்கு பதிலாக ஒன்று பிடிச்சி தள்ளுனா மலையடி வாரத்தில் இருக்கிற கிராமத்தில் உள்ளவங்க பணத்தை எடுத்து புதைச்சிட்டு மன்னருக்கு தகவல் கொடுப்பாங்கன்னு சொன்னான். இதை கேட்ட இளைஞன் ரொம்பவே பயந்து போயிட்டான். அவங்கள்ட்ட நான் ஏது அறியாதவன், எந்த தப்பு செய்யாதவன்னு கத்தி கதற ஆரம்பித்தான். இதெல்லாம் கண்டுக்காத அவங்களும் எங்களுக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனை இழுத்துக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த இளைஞனும் இப்போ பேச ஆரம்பித்தான். உங்களுக்கு காசு தான் வேணும்னா ஆளுக்கு 10,000 பொற்காசுகள் தரேன்னு சொன்னான். அதில் ஒருத்தன், நீயும் பார்க்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க, உன்கிட்ட எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுன்னு கேட்டான். நான் பிச்சைக்காரன் தான், இருந்தாலும் என்னோட முதலாளி பெரிய பணக்காரவர். பக்கத்தில் இருக்கிற ஒரு குகையில் தங்க காசுகள்லாம் மறைச்சி வச்சுருக்காரு. அதை எடுக்கத்தான் நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அவன் சொல்கிறத நம்பாத இன்னொருத்தன், உன்னை எப்படி நம்புறதுன்னு கேட்டான். அதுக்கு அந்த இளைஞனும், நான் காமிக்கிற இடத்துல அந்த பொற்காசுகள் இல்லைன்னா என்னை அங்கேயே கொன்னுருங்க, எப்பயும் சாவ தான் போகிறேன், அது அங்கேயே கொன்னுருங்க அப்படின்னு சொன்னான். 4 பேரும் கலந்து பேசிட்டு, சரி பொற்காசுகள் நீ சொன்ன இடத்துல இல்லைன்னா உன்னை அங்கேயே தலையை வெட்டி கொன்னுடுவோம்னு சொன்னான். அதுக்கு அந்த இளைஞனும் சரின்னு சொன்னான். என்னோட கண்ணில் கட்டியிருக்கிற துணியை எடுங்க, அப்போ தான் நானும் அந்த குகை இருக்கிற வழியை காமிக்க முடியும்னு சொல்ல அவங்களும் துணி எடுத்துகிட்டு அவனை அழைச்சிக்கிட்டு போனாங்க. அந்த காட்டை பற்றியும் அந்த குகையை பற்றியும் நல்லா தெரிஞ்ச அந்த இளைஞனும் அந்த குகைக்கு அவங்கள அழைச்சிக்கிட்டு போனான். அந்த குகை பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் உள்ற பல வழிகள் இருந்தன. எல்லா வழிகளும் அந்த இளைஞனுக்கு அத்துப்படியாக இருந்துச்சு. அவங்கள உள்ளே அழைச்சிக்கிட்டு போய் அவங்க அசந்த நேரத்தில் வேற ஒரு வழியாக தப்பிச்சு வெளியே ஓட ஆரம்பித்தான். ரொம்ப நேரமாக குகைக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்த அவங்களும் இப்போ தான் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சு வெளியில் வர சரியான வழியை தேடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. காட்டுப்பகுதியில் ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த இளைஞனும் காட்டுக்கு நடுவில் ஒரு துறவியோட குடில் இருந்ததை கண்டுபிடிச்சான். அங்கே போய் துறவிக்கிட்ட அடைக்கலமானான். துறவியும் என்ன ஏதுன்னு விசாரிக்க நடந்த எல்லா விஷயங்களையும் அவன் சொன்னான். உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த துறவிக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டான் அந்த இளைஞன். சாமி, நான் நல்லவனாக தான் இருந்திருக்கேன், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சுன்னு துறவிக்கிட்ட கேட்டான் அந்த இளைஞன். ஆழ்ந்து யோசித்த அந்த துறவியும் இப்போ பேச ஆரம்பித்தார். தம்பி, நீ முடிஞ்ச அளவு நல்லவனாக தான் இருந்திருக்க, ஆனால் சில நேரங்களில் தவறு நடக்கும்போது நீ தட்டி கேட்க தவறிட்ட. அப்படி தவறை தட்டி கேட்காதனால அந்த தவறுக்கு உடந்தையாக போனதாக தான் அர்த்தம். அப்போ நீயும் குற்றவாளி தான், அதோட கருமா தான் இதுன்னு அந்த துறவி சொன்னார். நல்லா யோசித்து பார்த்தா அந்த இளைஞனுக்கும் அவன் செஞ்சது தப்புன்னு அப்போ தான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு.
மறுபடி துறவிக்கிட்ட என்னோட தப்பை சரி செய்யணும், அதுக்கு என்ன வழின்னு துறவிக்கிட்ட கேட்க துறவியும் சொன்னார், அதை நல்லா யோசி, உன்னோட மனசே சொல்லும்னு சொன்னார். நல்லா யோசித்த இளைஞனும் முனிவருக்கு வணக்கத்தை சொல்லிட்டு அவன் அரசவையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சரியாக அரசவையை நடந்துக்கிட்டு இருந்த நேரம் மன்னரை பார்க்கறதுக்காக உள்ளே போனான். மன்னரும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு விசாரிக்க இவன் ஒரு விஷயத்த சொன்னான். மன்னா, நான் ஏது மரியாதவன், ஆனால் என்னை கொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். மன்னரும், நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க, இங்கே யார் குற்றவாளின்னு சொல்லுன்னு சொல்ல அவனும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, மன்னா நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னான். இந்த பதிலை எதிர்பார்க்காத மன்னரும் அமைச்சரவையில் இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. காவலாளிகள் அவனை தாக்கிறதுக்கு வந்தாங்க. எல்லாத்தையும் சமாதானப்படுத்திய மன்னன், நான் எப்படி குற்றவாளியாவன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுன்னு சொன்னான் அந்த மன்னன். அந்த இளைஞனும் எல்லா விவரங்களையும் சொன்னான். மன்னா, நீங்கள் தண்டனை கொடுத்ததோடு சரி, அது எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு கவனிக்க மறந்துட்டீங்க, அதனால் நீங்கள் தான் முதல் குற்றவாளின்னு சொன்னான். மன்னனும் இதில் எதுவும் உண்மை இருக்கான்னு அமைச்சரை கூப்பிட்டு விசாரிக்க கட்டளையிட்டான். அமைச்சரும் விசாரிச்சுட்டு வந்துட்டு மன்னர்கிட்ட சில விஷயங்களை சொன்னார். மன்னா, இவன் சொல்கிறது உண்மைதான். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தண்டனை கொடுத்த அந்த திருடன் நேற்று ராத்திரி மறுவாட்டியும் சிக்கிட்டான். அவன்கிட்ட விசாரித்ததில் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான். அவன் காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் உண்மைதான், அவங்க விட்டதும் உண்மைதான்னு மன்னர்கிட்ட சொல்ல அதிர்ச்சி ஆயிட்டார். அந்த 4 படைவீரர்களையும் பிடிச்சி சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அது மட்டும் இல்லாமல் இது போல் வேறு யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு அலசி ஆராய சொன்னார். அப்படி யாரும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த சிறை கைதிகளோட சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அவங்களுக்கு இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டார். அந்த இளைஞனுக்கிட்டையும் தன்னோட தவறை குறித்து மனமாற மன்னிப்பு கேட்டார் மன்னர். இளைஞனும், மன்னா, உங்களோட மன்னிப்புக்காக நான் இதை செய்யலை, நான் பண்ண சில தவறுகளுக்காக பிராய்ச்சித்தமாக தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி புறப்பட ஆரம்பித்தான் அந்த இளைஞன். அந்த இளைஞனை நிப்பாட்டின அந்த மன்னரும் தன்னோட கிராமத்திலேயே அவனுக்கு அரசு அதிகாரியாக பொறுப்பு வழங்கி அவனை கௌரவிச்சார். இந்த கதை இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே, ஒரு தவறு நடக்கும்போது அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நம்மளால் கேள்வி கேட்க முடியுமா? அப்படி கேட்டாலும் நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியுமா? எதா இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது.